أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சூரா பைனாவினுடைய விளக்க உரையை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களை ஓதியவர்களாக நம்ம விளக்கத்துக்குள்ள போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم الشر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வேதத்தை உடையவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்கள் தம்மிடம் தெளிவான சான்று வரும் வரை நிராகரிப்பை விட்டு விலகுபவர்களாக இருக்கவில்லை. அச்சான்று பரிசுத்த வேதங்களை ஓதி காண்பிக்கும் அல்லாவிடமிருந்து வந்த ஒரு தூதராவார். அதில் நேரிய சட்டங்கள் உள்ளன. வேதம் கொடுக்கப்பட்டோர் தம்மிடம் தெளிவான சான்று வந்த பின்னரே அன்றி பிரிந்து விடவில்லை. நேரிய வழி நின்று களப்பற்றவர்களாக அவனுக்கே கட்டுப்பட்டு அல்லாவை வணங்குமாறும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வருமாறுமே தவிர அவர்கள் ஏவப்படவில்லை. இதுதான் நேரிய மார்க்கமாகும். சோ இன்னைக்கு முதல் 5 வசனங்கள் தான் நான் வாசிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் பையினா. பையினா அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஆல்ரெடியே பார்த்திருக்கோம். பையினா அப்படின்னா என்னன்னா தெளிவான சான்று. ஏன் தெளிவான சான்று அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதுக்கு பின்னாடி நம்ம உள்ள போறப்ப அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல் வசனம் லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய நிராகரிப்பிலிருந்து விலகிவிடக்கூடியவராய் இருக்கவில்லை. தெளிவான சான்று தங்களிடம் வரும் வரை. ஃபர்ஸ்ட் சூரா பையினா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வசனங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு. இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய சூறாக்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்கும். பெருசெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு, சின்ன சின்னதா தான் இருக்கும். சோ இதுல கிட்டத்தட்ட 8 வசனங்கள் தான் இருக்கு. சூரா தலா அதற்கு பிறகு அருளப்பட்டிருக்கக்கூடிய சூறாவாக இந்த சூரா அல் பையினா இருக்கு. இப்போ இதுல நிறைய விதமான கருத்து முரண்பாடுகள் என்னவாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா,
சிலர் இந்த சூறாவை மக்கி என்றும் மக்காவில் இருக்கப்படும் பொழுது அருளப்பட்டதாகவும், சிலர் வந்து இதை மதனி என்றும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ யாரெல்லாம் இதை மதனி அப்படின்னு சொல்றாங்களோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஏன்னா இது அஹ்லுல் கிதாப வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அஹ்லுல் கிதாப் அப்படிங்கிறவங்க யாரு? வேதக்காரர்கள். அதாவது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அருளப்பட்டிருக்கக்கூடிய தௌராத், இன்ஜீல் என்கின்ற வேதத்தை உடையவர்களாகிய அவங்கள பத்தி இதுல காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து மதனி அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை மக்கி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த வேதக்காரர்கள் அஹ்லுல் கிதாப் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா குரானை கையில எடுத்து வச்சுக்கிடுங்க. தமிழ் குரானை அந்த பக்கத்துல பென்சில் வச்சு அதற்கு மேலவே நான் சொல்லக்கூடிய இந்த நீங்க எழுதி நோட்டு போட்டு கூட நீங்க பின்னாடி எழுதிக்கலாம். நான் ஃபாஸ்டா சொல்றேன், என்னால நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க உடனே நீங்க பென்சிலை வச்சுட்டு அந்த நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு மேலே அதனுடைய அர்த்தத்தை எழுதிட்டு பின்னாடி நீங்க தமிழ்ல நோட்ல எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதை நான் திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை நினைவு ஊட்டுறேன். அஹ்லுல் கிதாப் அப்படிங்கிறவங்க யாரு? வேதக்காரர்கள். அந்த வேதக்காரவங்க யாரு அப்படிங்கறத ரொம்ப பெருசா நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கலாம். யாரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அவங்களுக்கு வந்து தௌராத் அப்படிங்கிற வேதம் அருளப்பட்டிருக்கு, இன்ஜீல் அப்படிங்கிற வேதம் அருளப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையே, யாருக்கு இடையே? இந்த அஹ்லுல் கிதாப் வாசிகள் ஆகிய யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்சாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து மெயினா மதீனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கால இருக்கிற வரைக்கும் குறைஷிகளை தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எதிர்கொண்டாங்க. ஆனா மதீனாவிற்கு வந்த பிறகுதான் அவங்க யார்கிட்ட வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்னா இந்த வேதக்காரர்கள். அங்கதான் யூதர்கள் இருந்தாங்க. அவங்கள வச்சுதான் அதிகப்படியான போர்கள், நிறைய துரோகங்கள், நம்பிக்கை துரோகம் எல்லாமே நடந்ததை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அதை குறித்துதான் இது ஒரு மதனி வசனமாக இருக்கும், மதனி சூறாவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. யூஸ்வலா நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் மக்கி வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். யாராவது ஒருத்தவங்க சொல்றீங்களா அன்மியூட் பண்ணி? மக்கி வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தஸ்லீம் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். அதாவது குறைஷிகள் வந்து கேட்கணும், அதிகமா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அல்லாஹ் தஆலா இந்த மக்காவுடைய வசனங்கள்லாம் ஷார்ட்டா தான் இருக்கும். வெரி குட். அப்போ சின்னதா தான் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா 30வது ஜூஸ்ல இருந்து பார்த்தோம், 28, 29வது ஜூஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய சூறாக்கள் ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப அது வந்து என்னன்னா மக்கியில. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்னதா அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக சின்ன வசனங்களா இறக்குனாங்க. ஆனா இந்த வசனம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது மதனியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எங்க அதிகமா எதிர்கொள்ளப்பட்டாங்கன்னா மதீனால. அதனால இது மதனி வசனமாக இருக்கும், மதனி சூறாவாக இருக்குங்கிற ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சரிங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மக்கியா மதனியான்னு கேட்டா இங்க வந்து நிறைய விதமான கருத்துகள் இருக்கிறது அப்படிங்கறத சொல்லி என்ன காரணங்கிறத கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம், இல்லைன்னா தேவையில்லை. சரிங்களா? இமாம் அஹ்மத் அவங்க வந்து பதிவு செய்யறாங்க. யாருக்கிட்ட இருந்து பதிவு செய்யறாங்கன்னா அனஸ் இப்னு மாலிக். ரஹ்மத் நிஷா சிஸ்டர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அனஸ் இப்னு மாலிக் ஆக்சுவலா அவங்க கிட்ட இருந்துதான் இந்த இந்த விஷயத்த இமாம் அஹ்மத் அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வாங்கி பதிவு செய்யறாங்க. சரிங்களா? சோ இமாம் அஹ்மத் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றாங்கன்னா ஹதீஸ வாங்குறாங்க. என்ன ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உபை இப்னு கஅப், யாரு? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போறாங்க. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உபையே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்கிட்ட கட்டளை இட்டிருக்கான், லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்கின்ற இந்த இத வந்து உங்ககிட்ட ஓதி காண்பிக்க சொல்லி எனக்கு வந்து அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உபை இப்னு கஅப் கிட்ட சொல்றாங்க. உடனே உபை இப்னு கஅப் என்ன பண்றாங்க, சந்தோஷத்துல அழுதுகிட்டு, நபியே, அல்லாஹ் என்னோட பேரை உச்சரிச்சுட்டானா, அவனுடைய வாயால என்னோட பேரை அவன் உச்சரிச்சுட்டானான்னு சொல்லி சந்தோஷத்துல திளைச்சு அழுதுட்டாங்க. அழுதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வசனத்தை இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஓதி காட்டுறாங்க. அதுதான் எந்த சூரா? நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூரா அல் பையினா.
லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனங்கள் உடைய இந்த சூரா பையினாவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கிட்ட ஓதி காண்கிறாங்க? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஓதி காண்பிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 8 வசனங்களை உடையதாக இருக்கிறது. 94 வார்த்தைகளை உடையதாகவும் 400 ஹுரூஃப்களை உடையதாகவும் இருக்கிறது. சோ முதல் வசனத்துக்குள்ள நம்ம இப்ப போகலாம். வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய நிராகரிப்பிலிருந்து விலகிவிடக் கூடியவராய் இருக்கவில்லை, தெளிவான சான்று தங்களிடம் வரும் வரை. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல என்ன சொல்லப்படுது இங்க அப்படின்னா, அஹ்லில் கிதாப் அப்படிங்கிற ஒருத்தவங்க சொல்லப்படுறாங்க. அவங்க யாரு? இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இடத்துல ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அந்த வேதக்காரர்கள் அவங்க யாரு? அஹ்லுல் கிதாப் வாசிகள். சரிங்களா? அஹ்லுல் கிதாப் யாரு? வேதக்காரர்கள். இடது பக்கத்துல இருக்கிறது. அதே இது வலது பக்கத்துல இருக்கக்கூடியவங்க யாரு? இந்த வசனத்திலேயே பாருங்க, அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன். முஷ்ரிகீன் அப்படிங்கிற ஒருத்தவங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. முஷ்ரிகீன்கள் யாரு? சிலைகளை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறவங்க. சோ 2 விதமான மக்களை இங்க குறிப்பிட்டு காட்டிருக்காங்க. அதுக்காக அஹ்லுல் கிதாப் வாசிகள் முஸ்லிம்களா அவங்க நேர் வழிபட்டவங்க எல்லாம் கேட்டா கிடையாது. அவங்க ஒரு பகுதியை நம்பினாங்க வேதத்துல, இன்னொரு பகுதியை மறுத்தாங்க. ஆனா முஷ்ரிகீன்கள் மொத்தமாவே அல்லாஹ்வை மறுத்து சிலைகளை வழிபடக்கூடியவங்களாக இருந்தாங்க. சரிங்களா? அப்போ யார் இந்த அஹ்லுல் கிதாப் வாசிகள், இந்த முஷ்ரிகீன்கள் அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த கொள்கையை அவர்கள் விட்டு வெளியில வரப்போறது கிடையாது. எப்போ வரைக்கும்? அவர்களிடம் தெளிவான சான்று வரும் வரைக்கும். அந்த தெளிவான சான்று என்பது என்ன? அதுதான் இந்த சூறாவினுடைய பெயர், பையினா. சரிங்களா? தெளிவான சான்று அவர்களிடையே வரும் வரை அவர்கள் நேரான பாதையில் என்ன பண்ண போறது கிடையாது, வரப்போறது கிடையாது. லம் அப்படிங்கிறதுனா கிடையாது. யகுன் அப்படிங்கிறது இதில், இட் இஸ், இதுல. சரிங்களா? அப்போ இதுல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அல்லதீன கஃபரு, யார் இறைவனை மறுத்தார்களோ, சரிங்களா, யார் இறைவனை மறுத்தார்களோ அவர்கள் என்ன பண்ண போறது கிடையாது, மாற போறது கிடையாது. லம் யகுனில் லதீன கஃபரு, இறைவனை மறுத்திருக்க கூடியவர்கள் அவர்கள் மாற போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் யார சொல்றான் அல்லாஹ்? மின் அஹ்லில் கிதாப். இப்போ அந்த வேதத்தை பெற்றிருக்க கூடியவங்க. 2வது யாரு? வல் முஷ்ரிகீன், அல்லாஹ்வை என்ன பண்றாங்க, மறுக்கக்கூடிய சிலை வழிபாடுகள். 2 பேரை சொல்லியிருக்காங்க. சோ முதல்ல சொல்லிருக்கக்கூடிய வேதக்காரர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்கள் அஹ்லுல் கிதாப் வாசிகள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வேதத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னா, தௌராத், இன்ஜீல். சரிங்களா? தௌராத் யாருக்கு அருளப்பட்டது? இன்ஜீல் யாருக்கு அருளப்பட்டது? தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. வெரி குட். சோ இந்த 2 வேதம் அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதுவராக அவர்களிடையே அனுப்பப்படுவதற்கு முன்பாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய வேதத்தை நம்பிக்கிட்டு பின்பற்றிக்கிட்டு அதுல மாத்தி நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேதத்தை மாத்துனாங்க, அதை கிடைச்சாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபார்ம், அசல் அப்படிங்கிற அந்த உண்மை நிலையிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளியில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பான ஒரு இதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு தகுந்தாற் போல அவங்க என்ன பண்ணாங்கன்னா மாற்றி கொண்டாங்க. ஆனாலும் இன்றும் அவர்கள் என்ன பண்றாங்க, நமக்கு இடையே இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த வேதம் என்பது உண்மை தன்மை அற்றதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சிஸ்டர்ஸ் மியூட் பண்ணிக்கிடுங்க. சோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இத பத்தி சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, அல்லாஹ் அஹ்லுல் கிதாப் முஷ்ரிகீன் சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க புத்தகம் கொடுக்கப்பட்டு ஒரு பகுதியை நம்புனாங்க, இவங்க சுத்தமாவே நம்பல அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க என்ன பண்ணாங்க, தௌராத் இன்ஜீல நம்புனாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நம்பிக்கை கொள்ளல, குர்ஆன் மேல நம்பிக்கை கொள்ளல அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதியை நம்புனாங்க. இந்த முஷ்ரிகீன்கள் என்ன பண்ணாங்க, சிலைகளை வழிபட்டாங்க, நட்சத்திரத்தை வழிபட்டாங்க. அவங்களுக்கே கடவுளை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா உருவாக்கிக்கிட்டாங்க. இப்போ பனி இஸ்ரவேலர்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். பனி இஸ்ரவேலர்கள்ங்கிறவங்க யாருங்க? அதிகப்படியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறவங்க பனி இஸ்ரவேல், பனி இஸ்ராயில். யார் அவங்க? யாராவது ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அவங்க நேம மென்ஷன் பண்றேன்னு சொல்லுங்க. பனி இஸ்ரவேலர்கள் என்றால் யார்?
குர்ஆன்ல அதிகப்படியான இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பனி இஸ்ரவேலர்கள். அவர்கள் யார்? அவர்களுடைய தோற்றம், ஆரம்பம் எங்க இருந்து வந்ததுங்கிறது யாராவது சொல்ல முடியுமா தெளிவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து பனி இஸ்ரவேலர்கள். அவங்களுடைய ஆரம்பம் எதுல இருந்து வந்தது? அவங்க யாரு? பனி இஸ்ரவேலர்கள் யார்? யாக்கூப் அவங்க வந்து அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் காலத்திலிருந்து பனி அலைஹிஸ்ஸலாம். இஸ்ரவேல் சந்ததிகள் தோன்றியது. எக்ஸலன்ட். நிஹமத் சிஸ்டர் சொன்னது கரெக்ட். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள் 12 பேரு. அந்த 12 பேர்ல இருந்து தோன்றி இருக்கக்கூடிய அப்படியே வாரிசுகள் தான் வந்து யாருன்னா பனி இஸ்ரவேலர்கள். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவங்க அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? அவன் வந்து யாரு? ஃபிரௌன் வந்து அவர்களை அடிமைகளாக வைத்து அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களுடைய ஆண் பிள்ளைகளை கொன்று என்ன பண்ணா? கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பனி இஸ்ரவேலை அந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்புறான் அல்லாஹ். அவங்களுக்கு அனுப்பிய பிறகு ஃபிரௌன் கிட்ட இருந்து அவங்களை வந்து என்ன பண்றாங்க? காப்பாத்தி கடலை பிளந்து அல்லாஹ்வினுடைய உதவியோட வெளியில வந்துடுறாங்க. வந்ததற்கு பிறகு அத்தனை காலகட்டம் அவர்கள் கஷ்டத்தை அனுபவித்து இருந்தும் அல்லாஹ்வின் மீது அதிகமாக சந்தேகம் கொள்ளக்கூடிய, சந்தேகிக்கக்கூடிய, அவங்களை மறுக்கக்கூடிய சிலைகளை வந்து வச்சு அவங்க புதுசா கிரியேட் பண்ணி என்ன பண்ணாங்க? பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் திரும்ப 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 அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டே இருப்பான். இல்ல நான் அல்லாஹ் இருக்கேங்கிறத ஒவ்வொரு அடையாளமா கொடுப்பான். நம்புவாங்க. அவங்க அல்லாஹ் இதை கொண்டு வர சொல்லுங்க மூசாவே, உங்க அல்லாஹ் இதை கொண்டு வர சொல்லுங்க மூசாவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் காப்பாற்றிய பிறகும் நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்க. சோ அந்த பனி இஸ்ரவேலர்கள் அதிகப்படியாக இங்க சொல்லுவாங்க. அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு தான் இந்த தௌராத் என்கின்ற வேதம் அருளப்பட்டது. சரிங்களா? சோ இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது நபி. எங்க இருந்து வந்தாங்கன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள் 12 பேர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சந்ததிகளை தான் அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல போனப்ப அவங்களும் சிலைகளை வந்து காலை கன்று வணங்கக்கூடியவங்களா தான் இருந்தாங்க இல்லைங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் 2 விதமா வந்து சொல்லி காட்டியிருப்பான். அதாவது இவங்களையும் சொல்லியிருப்பாங்க, அஹ்லுல் கிதாப் வாசிகளையும் சொல்லியிருப்பாங்க, அதே போல முஷ்ரிக்கீன்களையும் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம கடவுளா வச்சு கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சிலையில கூடுவாங்க, சிலதை இந்த மாதிரி எல்லா விதமான தவறுகளையும் பண்ணுவாங்க. இப்போ இந்த முஷ்ரிக்கீன்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சில நபிமார்களை நம்புவாங்க, எல்லாரையும் நம்ப மாட்டாங்க. சில வேதங்களை நம்புவாங்க, சில வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ப மாட்டாங்க. சில மலக்குகளை நம்புவாங்க, சில பேரை நம்ப மாட்டாங்க. அதை நீங்க நபிமார்களோட வரலாறுல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அது தெளிவா எதை பத்தி ஏன் அதை நம்பல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய ஆணைகள், கட்டளைகள்ல சிலதை ஏற்று நம்பிக்கை கொள்ளுவாங்க, சிலதை மறுப்பாங்க. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிதைக்கக்கூடியவர்களாக, மாற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. யார் இவங்கெல்லாம்? அஹ்லுல் கிதாப். ஃபர்ஸ்ட் நான் முஷ்ரிக்கீன்னு சொல்லிட்டேன். அஹ்லுல் கிதாப் வாசி. முஷ்ரிக்கீன்களுங்க யாரு? சுத்தமாவே நம்ப மாட்டாங்க. நபி மேல நம்ப மாட்டாங்க. மலக்குகள் கிடையாது, அல்லாஹ் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சுத்தமா சிலைகளை வழிபடக்கூடியவர்களாக இருந்தாங்க. சோ இந்த 2 பீப்புளையும், 2 விதமான இந்த கூட்டத்தினரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தனியா இந்த வசனத்துல நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்களையும் சொல்லி இறை மறுப்பாளர்களையும் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இரு கூட்டத்தினருமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ முன்ஃபக்கீன, அதுக்கு அடுத்து பாருங்க, லம் யகுனில் லதீன கஃபரு, அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறப்போ மாட்டாங்க. யாரு? அஹ்லுல் கிதாப் வாசிகள், அதுக்கப்புறம் முஷ்ரிக்கீன்கள், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? முன்ஃபக்கீன, அவர்கள் அதுல இருந்து என்ன பண்ணது? தன்னை குஃப்ர்ல இருந்து தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க, அவங்க விலகி வர மாட்டாங்க. எப்ப வரைக்கும் அப்படின்னா, ஹத்தா தஅதியஹுமுல் பையினா, அவர்களிடையே தெளிவான சான்று வரும் வரை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தவறான கொள்கையில் இருந்து அவர்கள் நேரிய வழி பெற மாட்டாங்க. சோ ஏதாவது ஒருத்தவங்க தப்பா போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நேரா போய், ஏங்க இதுதாங்க உண்மை, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம போய் சொல்ற வரைக்கும் அவங்க தப்பான பாதையில போவாங்களா, அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறாங்க. சோ பையினா என்றால் என்னன்னா, பையினா தெளிவான அத்தாட்சி. இந்த இடத்துல பையினா அப்படிங்கிறது எதுல இருந்து வந்துக்குன்னா பயான். பயான்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துவது, டு மேக் கிளியர். ஒரு விஷயத்த என்ன பண்றது? நம்ம நான் பயானுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன, நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹதீத்த இல்ல ஒரு குர்ஆன் வசனத்துல அவங்க அந்த மக்கள் எடுத்து நமக்கு புரியும் விதமாக பயான் பண்றாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா தெளிவுபடுத்துறாங்க. சோ கிளாரிஃபை, ஒரு உண்மையை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு விஷயம் தான் பயான். சரிங்களா?
அப்போ ஒரு உண்மையை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு விஷயம், ஒரு உண்மைன்னா என்னன்னா அது அத்தாட்சி. அததான் என்ன பண்றாங்கன்னா மறுவி பையினா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சது. சோ பையினா என்பது தெளிவான அத்தாட்சி. பயான் பண்றதுங்கிறது என்னன்னா ஒரு உண்மையை ஒரு அத்தாட்சியை கொண்டு, ஒரு எவிடென்ட்டை கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா நிரூபிக்கிறோம். அப்பனா என்ன, அதுதான் ஓகே, இதுதான் தெளிவான அத்தாட்சி, இதன் மூலமா எனக்கு புரியுது. இப்போ பையினா என்பது ஒரு தெளிவான அத்தாட்சியை வந்து இங்கு குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. அப்போ இதுதான் முதல் வசனத்துக்கான இது. அப்போ அந்த பையினா என்பது என்ன அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்க என்ன பண்றான்னா அடுத்த வசனத்துல நமக்கு இங்க சொல்லி காட்டுவான். இரண்டாவது வசனம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹுஃபம் முத்தஹ்ஹரா. தூய்மையான வேத நூல்களை ஓதி காண்பிக்கும் ஒரு தூதர் அல்லாஹ்விடம் இருந்து வரும் வரை. அப்போ இந்த இடத்துல ரசூலும் மினல்லாஹி, ரசூல் அப்படிங்கிறது யாருன்னா அல்லாஹ்வினுடைய தூதர், அல்லாஹ்விடம் இருந்து வந்த தூதர். இந்த இடத்துல எந்த தூதரை குறிப்பிடுறாங்க? நமக்கு நிறைய விதமான லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்காங்க, தூதர்கள் வந்திருக்காங்க. இந்த வசனத்துல ஸ்பெஷலா பிரத்யேகமாக யாரு குறிப்பிடப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறாங்க. இப்ப ரசூலும் அப்படிங்கிறது நகீரா, அதாவது எதற்காக இந்த ரசூலுங்கிறத குறிப்பிடுறாங்கன்னா அந்த தூதுவருக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுக்கும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரசூலும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பிரத்யேகமாக இந்த வசனத்துல நமக்கு பயன்படுத்தி காட்டியிருக்காங்க. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மிக சிறந்த தூதுவராக, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்திற்கு தகுதியானவராக, எந்த ஒரு குறைபாடும் அற்றவராக அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் அப்படிப்பட்ட எந்த ஒரு குறைகளும் இல்லாத கண்ணியமிக்க இந்த தூதரனுடைய கட்டளைகளை நாம் பின்பற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவர் வந்து தகுதி உள்ளவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றது ரசூலுங்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்க அந்த கண்ணியத்துக்கும் அவங்களோட மரியாதைக்கு எந்த ஒரு களங்கும் ஏற்படாத அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்காங்க, மேட்ச் கரெக்டா இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை, போதனைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்பது நமக்கு ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்குது. எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அவங்களுடைய பேரை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை உச்சரிச்சாலே அதன் பின்னாடி ஸலவாத்து நம்ம சொல்லுவது என்பது நம் மீதான கட்டாயமான கடமையாக இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட கண்ணியத்திற்கு உரியவங்க யாரு அப்படின்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே பாத்தீங்கன்னா சூரத்துல் ஹுஜராத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கட்டளைகள் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து உடையவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒண்ணு நக்ஸ் பண்ணக்கூடாது. நக்ஸ்னா என்னன்னு பின்னாடி பார்ப்போம். நக்ஸ் அப்படிங்கறது பண்ணக்கூடாது. இன்னொன்னு ஹுலு அப்படிங்கிற விஷயமும் பண்ணக்கூடாது. நபி வந்து ரொம்ப உயர்ந்தவங்க, அவங்களுக்கு மரியாதை மிக்கவங்க, கண்ணியம் மிக்கவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட பேர் உச்சரிக்கப்பட்டாலே ஸலவாத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கான். அப்ப அவங்களை என்ன பண்ணக்கூடாது? நக்ஸ்னா என்னன்னா அவங்களுடைய தரத்துக்கு கீழே குறையுள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டு போயிடக்கூடாது. எப்படி? அவங்க சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய சுன்னத்தான விஷயங்களை அது சுன்னத்து தானங்க, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யாம ரொம்ப அதை கீழே டெஃபிஷியண்டா பண்ணிடக்கூடாது. ஃபாலிங் ஷார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நக்ஸ் என்பது என்ன, அவங்களோட தரத்துக்கு கீழே அவங்களோட இதை வந்து கொண்டு போயிடக்கூடாது. ஒண்ணு நக்ஸ் என்பது டெஃபிஷியன்சி, அதாவது குறை உள்ளதாக, அவங்கள குறை உள்ளவங்களா இல்ல, ஓகே இது வெறும் சுன்னத்து தானே, இது வந்து இது கிடையாதுல அப்படின்னு நம்ம என்ன பண்ண கீழ்த்தரமாக கீழே எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹுலு அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப உயர்த்தி அல்லாவுக்கு மேலே அவர்கள் புகழ்ந்து விடவும் கூடாது. இன்னைக்கு ஊர்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல நிறைய பேர் அந்த இதெல்லாம் ஊதுறாங்க, ஃபாத்திஹா, பேர் கூட என்னன்னு தெரியல. அந்த நபிக்குன்னு ஸ்பெஷலா வந்து அவங்களோட பிறந்த நாள் கொண்டாடுறது, அப்புறம் அவங்க பேரை சொல்லி அல்லாவுக்கு மேல எல்லாத்துக்கும் புகழக்கூடிய என்னங்க சிஸ்டர் மௌலூத், அது பேர் மௌலூதுன்னு சொல்றாங்க. அந்த மௌலூதுல நீங்க போய் அதனோட அர்த்தத்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு மேல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வச்சு புகழக்கூடியது.
சோ இந்த வசனத்துல இந்த ரசூலும் அப்படிங்கிறது என்னன்னா மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரியவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ அவங்களை எதுல வைக்கணுமோ அப்படி கரெக்டா வைக்கணும், பேலன்ஸ்டா. ரொம்ப கீழேயும் கொண்டு போயிடக்கூடாது, ஓவரா மேலேயும் புகழவும் கூடாது. அல்லாஹ் எந்த தரத்தில் அவர்களை பின்பற்ற கூறியிருக்கிறானோ அந்த தரத்தில் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுத்து அவங்க சொன்னக்கூடிய விஷயங்களை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினு மேலானவங்க, அவங்கதான் நாளைக்கு என்ன மறுமையில வந்து போய் இது பண்ண அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முடிஞ்சா இஃப் பாசிபிள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மௌலூதினுடைய அர்த்தத்தை கூகுள்லயே அடிச்சு அதனோட அர்த்தம் என்னங்கிறத நீ போய் பாருங்களேன். அப்பா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மளை காப்பாத்துட்டும். அல்லாவை விட அவங்கள வந்து அவ்வளவு தூரம் புகழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றட்டும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, நக்ஸ் என்பது என்னன்னா ரொம்ப கீழே, ஹுலு அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப மேல, ரொம்ப இல்லாம நடுத்தரமான அல்லாஹ் எந்த நிலையில குறிப்பிட்டிருக்கானோ அந்த நிலையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். இஃப் பாசிபிள் சூரா ஹுஜுராத்ங்கிறதை குறிச்சு வச்சுக்கிடுங்க பென்சில்ல. சூரா ஹுஜுராத்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் எப்படி நாம் நடந்து கொள்ளணும், அவங்க முன்னாடி எப்படி பணிவா இருக்கணும், அவங்களோட சபையில நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லியிருப்பான். நபிதான் இல்லையேப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்புறம் எப்படிப்பா எப்படிங்கிறது கிடையாது. இன்னும் மதீனாவுக்கு போனோம்னா அவர்கள் இருக்கக்கூடிய சபையில அவங்க அதாவது அவங்க மரணித்த அடங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையில அந்த பள்ளியில கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சப்தம் போட்டு கத்தி பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய நிலை என்ன நடக்குது, லைன்ல போகணும், கூட்டமா இருக்கு, நெரிசலா இருக்குன்னு பயங்கரமா கத்தக்கூடிய சண்டை போடக்கூடிய ஒரு சூழலை நம்ம பாக்குறோம். சோ அதுக்கு வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவம் கூட ஒண்ணு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பள்ளி அவையில அதாவது அவங்க இல்லாத பள்ளியில 2 நபர்கள் உட்கார்ந்து சத்தமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறப்ப அந்த 2 பேரும் நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து வேற ஊரா இல்லாம இந்த ஊரா மாத்திரம் இருந்திருந்தீங்கன்னா உங்களை நான் உண்டு இல்லைன்னு நான் பண்ணியிருந்திருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அவையில உங்களுடைய குரலை உயர்த்தி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படும். ஆனா இன்னைக்கு மக்கா மதீனாவுக்கு போகக்கூடிய மனிதர்கள் நிறைய பேரு என்ன மாதிரியான ஒரு நிலையை வந்து நம்ம பின்பற்றுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளே கேட்டுக்கிடணும். அந்த அல்லாஹ் இட்டு இருக்கக்கூடிய கட்டளையை மீறி நம்ம என்ன நிறைய தவறுகள் இபாதத்துகள் என்ற பெயர்கள்ல நம்ம என்ன பண்றோம், அந்த தவறுகளை செஞ்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிதலையும் நமக்கு தரட்டும். சரிங்களா? சோ சூரா ஹுஜுராத்ல இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு முடிஞ்சா அதனுடைய விளக்கத்தை நீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை நம்ம நக்ஸும் பண்ணக்கூடாது, குலுவும் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்புனாங்க. எப்படி அனுப்புனாங்க? பஷீர், அவங்க நன்மையை கொண்டு வரக்கூடியவராகவும், நதீர், நம்ம எச்சரிக்கக்கூடியவராகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப நான் ஒரு கொஸ்டினா கூட கேட்பேன், நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்டவராக அனுப்புனாங்க? அப்ப நீங்க என்ன சொல்லணும், நல்ல மனிதர் அப்படிலாம் சொல்லணும், பஷீராக நதீராக அப்படின்னு நீங்க இந்த இதை போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதே போல சூரா நிசால 79வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, நாங்க வந்து இங்க மக்களுக்குள்ளேயே உங்களுக்கு மக்களுக்கான ஒரு தூதுவராக நாங்க எங்களை அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே போல சூரா ஃபுர்கான்ல 1வது வசனத்துல ரசூலும் மினல்லாஹி யத்லு, ரசூலும் மினல்லாஹின்னு நான் உங்களை வந்து அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத சூரா ஃபுர்கான்லயும் 1வது வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அப்ப ரசூலும் மினல்லாஹி, அல்லாஹ்வினுடைய தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்படுறாங்க. அடுத்து அதே வசனத்துல பாருங்க, குர்ஆன் கையில வச்சிருந்தீங்கன்னா யத்லு சுஹுஃபம் முத்தஹ்ஹரா, யத்லு சுஹுஃபம் முத்தஹ்ஹரா, அந்த நபி என்ன பண்றாங்கன்னா இந்த தூதுவர் அவர் உங்களிடையே வாசிப்பார். எதை? சுஹூஃப். சுஹூஃப் என்பது என்னன்னா வேதம். சரிங்களா? சுஹூஃப் என்பது வேதம். அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்குது? முத்தஹ்ஹரா, முத்தஹ்ஹராவாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த முத்தஹ்ஹரானா என்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சுஹூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். சுஹூஃப்னா வேதம். வேதம்னா நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு வர்றது என்னவாக இருக்கிறது? வேதம்னா டக்குன்னு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன வருது சொல்லுங்க. குர்ஆன். குர்ஆன். அது எந்த வடிவத்துல உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது? அரபி
அரபி ஒரு புத்தக வடிவத்துல வருது, அப்படிதானே? குரான்னால நமக்கு டக்குன்னு இப்ப இந்த போட்டோல நான் வச்சிருக்கிறது ஒரு குரான் மாதிரியான ஒரு பிக்சர் தான் வச்சிருக்கேன். சுஹூஃப் அப்படின்னா ஒரு வேதம், வேதம் அப்படின்னாலே டக்குன்னு ஓகே ஒரு புக்கு மாதிரி இருக்கு அப்படிதான் அப்படிங்கிற ஞாபகத்துக்கு தான் நம்ம வருது இல்லைங்களா? ஆக்சுவலா இந்த சுஹூஃப் என்பது வேதம் தான், ஆனா அது புத்தக வடிவத்தில் தான் இருக்கிறது என்பது கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சூறால பார்த்தோம். வஹி என்பது எப்படிப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். புத்தக வடிவத்துல அருளப்பட்டது மணி ஊசை வடிவத்தில் இல்ல, அதெல்லாம் வஹியுடைய வகைகள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு சூரா வடிவத்தில் அவங்களுடைய இதயத்தில். எக்ஸலென்ட். யாரு இதயம் சொன்னது? அந்த சிஸ்டர் யார் சொன்னீங்க? ரெஜியாஸ் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், எப்படி இருந்து இறங்கியது? அவங்க இதயத்துல அவங்க கட்டி தருவக்குள்ள அல்லாஹ்தாலா அவங்க இதயத்துல போட்டோம். எக்ஸலன்ட். அப்போ அது வந்து புத்தக வடிவத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது கிடையாது. அதான் பாயிண்டிங்க, சரிங்களா? இப்போ வேதம் சுஹூஃப் என்பது டக்குன்னு சொன்ன உடனே ஓகே அது ஒரு புக்கு, அந்த புக்கு வடிவத்துலதான் இருக்கு, புத்தக வடிவத்துலதான் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. அது ஆக்சுவலா சுஹூஃப் அப்படிங்கிறது சுருள்களோ தாள்களோ இல்ல புத்தகமோ வடிவம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முன்னாடி இக்குரா அப்படிங்கறதுல பாக்குறப்போ அலக் சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனதில் ஒரு உதிப்பாக என்ன பண்ணாங்கன்னா போட்டாங்க, புத்தக வடிவத்தில் கிடையாது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சுஹூஃப் என்கின்ற வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? முத்தஹ்ஹரா. அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய அந்த கடமை. என்ன பண்றான் அல்லாஹ்? இந்தாங்க சுஹூஃப் நபியே, உங்களுடைய மனசுல இருத்தி கொள்ளுங்கள், இதை நீங்களும் பின்பற்றி மற்ற மனிதர்களுக்கும் எடுத்து ஏம்பக்கூடியவர்களாக இருங்க. இதுதான் இங்க பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ் அவங்களோட மனசுல போட்டத அதை ஃபர்ஸ்ட் அவங்க உள்வாங்கி அவங்க மனனம் செஞ்சு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி பிறகு மனிதர்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏனென்றால் குர்ஆன் என்பது கைண்ட்னஸ், ரொம்ப இரக்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மூலாதாரமாக இருக்கிறது. ஏன் குர்ஆன் வந்து ஒரு இரக்கத்தினுடைய மூலாதாரமாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கான்? குர்ஆன் என்பது மனிதர்களை நேர்வழிப்படுத்தி, அதாவது நரகத்திலிருந்து காப்பாற்றி நம்மளை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு இரக்கமுள்ள ஒரு மூலாதாரமாக இருக்குது, சரிங்களா? அப்படிப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் கற்று தானும் ஓதி தான் நடைமுறைப்படுத்தி பிறகு மனிதர்களுக்கு அது என்ன பண்ணாங்கன்னா எடுத்து ஏம்பினாங்க. சோ சுஹூஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சஹஃப் அப்படிங்கிறதுனுடைய பன்மை, சரிங்களா? சுஹூஃப் என்பது சஹஃப், சஹஃப் என்பதனுடைய பன்மை. இத சஹீஃபா அப்படிங்கிறது இங்க என்ன பண்ணாங்கன்னா முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம படிக்கல, நான் பார்த்திருக்கேன் ஆக்சுவலா. சோ இந்த இது அப்படின்னா என்னன்னா லிட்ரலி இதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையா இது தாள்கள், அந்த பேப்பர் இருக்கும் பாத்தீங்க, புக்கோட பேப்பர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தாள்கள் ஷீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் இந்த சஹஃப் சஹீஃபா அப்படிங்கிற பெயர் வந்து இருக்கு. அதுல இருந்துதான் இந்த சுஹூஃப் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ அப்படின்னா நீங்க வந்து இது புத்தக வடிவம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்களே, ஆனா அதனுடைய அர்த்தம் பாருங்க, அதற்கு தாள்கள் அப்படின்னு தான் வந்திருக்கு, அப்பனா புத்தக வடிவத்துல தானே வரும் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம வந்து கொண்டு வர வேண்டாம், சரிங்களா? சோ அது வந்து வேதத்தை குறிக்கிறது. ஆனா அந்த வேதம் நபி மனசுல இருந்து நமக்கு எடுத்து ஏம்பியதாக தான் இருக்கிறதே தவிர புத்தக வடிவத்துக்கு நம்ம கொண்டு போக வேண்டாம். அப்போ இந்த நிவாரணி, இந்த குர்ஆன் என்கின்ற இந்த நிவாரணி, இந்த வேதம், இந்த சுஹூஃப் என்பது என்னன்னா முத்தஹரா என்பது அப்படின்னா தூய்மைப்படுத்தப்பட்டது, பியூரிஃபைடு, கிளென்ஸ்டு, தூய்மைப்படுத்தப்பட்ட மிகவும் நேர்த்தியான ஒரு விஷயமாக இருக்குது, சரிங்களா? சுஹூஃப்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வேதம். அந்த சுஹூஃப், அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முத்தஹரா என்பது ரொம்ப தூய்மைப்படுத்தப்பட்டதாக இருக்குது. எது தூய்மைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவறும் எந்த ஒரு அழுக்கும் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் இல்லாம இருக்கிறதா தூய்மைப்படுத்தப்பட்டது, அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல எது தூய்மைப்படுத்தப்பட்டது, என்ன தூய்மைப்படுத்தப்பட்டதுன்னா இந்த குர்ஆன் என்பது ஷிர்கை விடுத்தும் கெட்ட விஷயங்களை விட்டும் நெகட்டிவான விஷயங்களை விட்டும் தப்பான விஷயங்களை விட்டும் இது தூய்மைப்படுத்தப்பட்டதாக இருக்குது. இப்ப குர்ஆனை நம்ம திறந்து படிக்கிறோம், அது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? மனிதர்களுக்கு நோய்வினை செய்யாதீங்க, வட்டி வாங்காதீங்க, மனிதர்களை துன்புறுத்தாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பேச்சை பேசுங்க, புறம் பேசாதீங்க, பொய் பேசாதீங்க. இதெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குது குர்ஆன்? தப்பானது எதுவுமே நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுது? செதுக்குது, நம்மள நேரிய வழிபடுத்துது, இல்லைங்களா? அப்போ ஒரு குர்ஆன் என்பது, இந்த சுஹூஃப் என்பது, இந்த குர்ஆன் சுஹூஃப் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
முத்தஹரா, தூய்மைப்படுத்தப்பட்டதாக, நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தப்படக்கூடியதாக இருக்குது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நல்ல அஹ்லாக்கோட இருங்க, நல்ல எண்ணங்களோட இருங்க, நல்ல செயல்பாடுகளோட இருங்க. அப்ப எது சரி என்பதை நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த குர்ஆன் என்பது நமக்கு தெளிவுபடுத்தி தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இப்ப ரசூலும் மினல்லாஹி, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க? தூய்மையான இந்த வேதத்தை, இப்படி முத்தஹரா என்கின்ற இந்த சுஹூஃபை நம்மிடம் வாசித்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப சுஹுஃபம் முத்தஹரானா இனிமேல் மறக்கவே கூடாது. இந்த குர்ஆன் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது? சுஹூஃப் வேதம், குர்ஆன் அது எப்படிப்பட்டதாக இருக்குது? முத்தஹரா, அது ரொம்ப தூய்மைப்படுத்தப்பட்டதாக இருக்குது. ஏன்னா அது நம்மளோட உள்ளத்தை தூய்மைப்படுத்துது. கெட்ட விஷயத்துல இருந்து, கெட்ட குணத்துல இருந்து, கெட்ட விதமான நெகட்டிவான விஷயத்துல இருந்து நம்மள தூய்மைப்படுத்துது. அப்போ அதனால இந்த குர்ஆன் என்பது முத்தஹரா, மறக்கவே கூடாது. எப்ப கேட்டாலும் குர்ஆன் எப்படிப்பட்டது? சுஹுஃபம் முத்தஹரா. அது யார்கிட்ட அனுப்பப்படுது? ரசூலும் மினல்லாஹி, அல்லாஹ்வினுடைய தூதர். அந்த ரசூல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? காரணம், அந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரியவராக, சிறந்தவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வசனமே நமக்கு அவ்வளவு ஒரு எலிவேட்டட், நம்மள அப்படியே தூக்கி உயர்த்தி நிப்பாடுது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு கண்ணியமிக்க ஒரு மரியாதை மிக்க அந்த நபி கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு தூய்மையான ஒரு வேதத்தை நமக்கு என்ன பண்றான்? கொடுத்து நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹுஃபம் முத்தஹரா, தூய்மையான வேதமாக இது இருக்கிறது. சரிங்களா? குர்ஆன் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா முத்தஹராவாக இருக்கிறது. சுஹூஃப் என்பது இது இந்த வசனத்தில் எதை குறிப்பிடுகிறது? குர்ஆனை குறிப்பிடுகிறது. இதுல இஞ்சில் இருக்கலாம், இல்ல தௌராத் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே என்ன பண்றாங்க? கரெக்ட் ஆயிருச்சு, அதெல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது மனிதர்களால். அதனால அதனுடைய உண்மைத்தன்மை, அசல், அந்த ஒரிஜினல் ஃபார்ம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஆனா குர்ஆன் என்பதனுடைய அசல் அது மாறவே கிடையாது, மாற்றப்படவும் படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது வசனம் பாத்தீங்க அப்படின்னா அதில் நேரிய சட்டங்கள் உள்ளன. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா குர்ஆன் என்கின்ற சுஹூஃபை பத்தி, அந்த பியூரிஃபைட், அந்த ரொம்ப சுத்தமான அந்த குர்ஆனை பத்தி பார்த்தோம். அப்ப அந்த குர்ஆன்ல என்ன இருக்குது அப்படின்னா நேர்மையான நிலையான சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கான். அப்போ ஃபீஹ, இதில், எதில்? இந்த குர்ஆனில், இந்த வேதத்தில், இந்த சுஹூஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அல்லாஹ்? குதுபுன். குதுப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எழுத்துக்கள். சரிங்களா? எழுத்து அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த வேதம் வந்து சுஹூஃபுங்கிறது எழுத்து வடிவே கிடையாது, மனசுல போடப்பட்டது. ஓகே, அப்ப அதை நம்ம புத்தகம் அப்படிங்கிற அந்த ஃபார்ம்ல இருந்து எடுத்துருங்க. இந்த இடத்துல குத்துபுன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா எழுத்து. சரிங்க, எழுத்துக்கள். அந்த அப்பனா அந்த குர்ஆனினுடைய எழுத்துக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கையிமா. கையிமா ஃபர்ஸ்ட் முத்தஹராங்கிறத ஒண்ணு பார்த்தோம், அதையும் குறிச்சு வச்சுக்கிடுங்க. குர்ஆன் எப்படிப்பட்டது? ஃபர்ஸ்ட் முத்தஹரா. ரெண்டாவது குர்ஆன் எப்படிப்பட்டது அப்படின்னா கையிமா. கையிமா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சரியானது, அது தூய்மையானது. முத்தஹரா, கையிமாங்கிறது சரியானது, கரெக்டா இருக்கும், எந்த ஒரு தப்புமே இருக்காது. அப்போ குர்ஆன் என்பது இந்த வேதத்தில், இந்த குர்ஆனில், இந்த சுஹூஃபில் இருக்கக்கூடிய குத்துபுன், குத்துபுங்கிறது இந்த எழுத்துக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கையிமா, கரெக்டா இருக்கு, எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படிங்கறத சொல்றோம். அப்சல்யூட்லி கரெக்ட். ஒரு சின்ன ஒரு தவற கூட நம்ம சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு இல்லை. ஏன்னா அது அல்லாஹ்வால் அருளப்பட்ட உண்மையான வேதமாக இருக்கிறது. குத்துப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிதாப் என்கிறதனுடைய பன்மையாக இருக்கிறது. கிதாப்னா நமக்கு டக்குன்னு என்ன வரும்? எல்லாருக்குமே தெரியும் கிதாப்னா என்னன்னு கேட்டா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? புத்தகம். எக்ஸலன்ட். புத்தகம் அப்படிங்கறத நமக்கு வரும் டக்குன்னு. அப்போ இந்த இடத்துல என்னன்னா கிதாப் அப்படிங்கிறது வந்து ஒரு புத்தகம். அப்போ எப்படினாலும் கிதாப் அப்படிங்கிறது வந்து ஒரு புத்தகம் அப்படிங்கிறது மாத்திரம் அர்த்தம் கிடையாது, அதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மக்தூப். கிதாப் அப்படிங்கிறது புத்தகம் நம்ம சொல்லுவோம், ஆனா அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது மக்தூப். மக்தூப் என்பது என்னன்னா அதுல என்ன இருக்கோ, கிதாபுங்கிற அந்த புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கோ இல்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அவை மக்தூப் என்று சொல்லப்படுகிறது. அப்போ குர்ஆன் புத்தக வடிவத்துல இல்ல அப்படின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனசுல போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா,
அப்போ அந்த ஒரு விஷயம் என்பது உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு, எதுல அந்த சுஹூஃப்ல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப அதே மக்தூப். அப்ப கிதாப் அப்படிங்கிறது என்னன்னா புத்தகம் மட்டும் கிடையாது. சோ 3 விஷயம் ஃபர்ஸ்ட் குழப்பிக்கிடாம பாருங்க. குத்துபுன் அப்படிங்கிறது எழுத்து, எழுதுவது, ரைட்டிங். சரிங்களா? குத்துபுன் எழுதுவது, எழுத்து. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா கிதாப். கிதாப் என்பது என்னன்னா புத்தகம். சரிங்களா? கிதாப் வெறும் புத்தகம் மாத்திரமான்னு கேட்டா இல்ல, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னது? மக்தூப். மக்தூப் என்பது என்னன்னா அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, சரிங்களா, which is written in that book, அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுக்கும் அந்த அர்த்தம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? இத்தனை அர்த்தங்கள் வருது. குத்துபுன், கிதாப், மக்தூப். சரிங்களா? அப்போ ஒரு புத்தகத்துல இருப்பது. இப்ப இந்த இடத்துல என்னன்னா, இந்த இடத்துல வெறும் புத்தகம்னா அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய புத்தகத்தை மாத்திரம் கிடையாது. டாக்குமெண்ட்னு சொல்லுவோம்ல, நம்ம டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னா ஆவணம். ஒரு விஷயம் வந்து எழுதப்பட்டிருக்கோ இல்ல புத்தக வடிவத்துல இல்லையோ, ஆனா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. நடந்த சம்பவம், அந்த நடந்திருக்க நிகழ்வு, அனுப்பப்பட்ட வஹி என்பது யாரோட உள்ளத்துல எங்கே இருக்குது. அப்ப நபி கிட்ட அது இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனசுல இருக்கு. அவங்க அதை என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த டாக்குமெண்டா ஆவணமாக இருக்கக்கூடியதையும் என்ன பண்ணுதுன்னா இந்த விஷயம், இந்த சுஹூஃப் அப்படிங்கிறது நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. சரிங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த எழுத்து, அந்த விஷயங்கள் அது புத்தக வடிவமாக இல்லை என்றாலும் அது ஆவணமாக, அந்த வஹியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த மனித இனத்திற்கு நமக்கு என்ன பண்ணதுன்னா எடுத்து காட்டப்படுகிறது. இதுதான் இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் அது ஒரு புத்தக வடிவத்திலேயே நமக்கு குர்ஆனாக கையில கிடைச்சிது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படி கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சஹாபாக்கள் எல்லாம் மரப்பட்டைகள்ல, இலைகள்ல, கல்லுல இது எல்லாத்தையும் எழுதி வச்சு, தோல்ல எழுதி வச்சு, கடைசியில ஃபைனலா அது வந்து என்னன்னா ஒரு கம்பைல் பண்ணி அதை தொகுத்து ஒரு குர்ஆன் என்கின்ற ஒரு புத்தக வடிவத்துல நமக்கு கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அது ரொம்ப தூய்மையானதாக இருக்கிறது. இரண்டாவது சரியானதாக இருக்குது. இப்ப யாராவது ஒருத்தவங்க கை தூக்குங்க, குர்ஆன் என்பது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தெளிவான பதில் சொல்லணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்க பேர் சொல்றேன். குர்ஆன் என்னவாக இருக்கிறது? 2 விஷயம் குறிப்பிட்டேன். சொல்லுங்க சிஸ்டர் ஜீனத். குர்ஆன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிதாபா இருக்கு. அப்பனா குத்துபின் எழுத்தா இருக்கு. ஓகே. முத்தஹரா மக்துபு. ஓகே. மக்தூம் இல்ல, ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நான் சொன்னேன். தஸ்லிமா சிஸ்டர் சொல்றீங்களா? தஸ்ஹராவும் கையுமாகவும் இருக்கு. பியூரிஃபைட் பண்றதாக இருக்குது. சோ வந்து என்னன்னா கிதாப் அந்த இதுக்குள்ள நீங்க போக வேண்டாம். அது வந்து எழுத்து வடிவத்துல இருக்கா இல்லையாங்கிறதுக்கு தான் இந்த கிதாபுங்கிறத நான் குறிப்பிட்டேன். குர்ஆன் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா முத்தஹராவாக இருக்கிறது, கையுமாக இருக்கிறது. தூய்மைப்படுத்தப்பட்டதாக, கையும்னா சரியானதாக. சரிங்களா? இதுதான் இதுக்கு இதுதான் பதில். நீங்க கிதாப், மக்தூப் அதுக்குள்ள நீங்க போக வேண்டாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அது வந்து இது வந்து புத்தக வடிவத்துல இருக்கா இல்ல இது சும்மாவே இருக்கா, ஆவணமா இருக்காங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த குத்துபுன், கிதாப், மக்தூப் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். சோ அதனால நீங்க அதுல குழப்பிக்கிட வேண்டாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே, மியூட் பண்ணிக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். சோ ஃபீஹா குத்துபுன் அப்படிங்கிறது பேப்பரு, புக்கு எல்லாம் கிடையாது, அது ஒரு ஆவணமாக இருக்கிறது அப்படிங்கறத தான் நான் தெளிவுபடுத்தினேன். சோ குர்ஆன் என்பது முத்தஹராவாக, தூய்மைப்படுத்தப்பட்டதாக, கையுமாக, சரியானதாக நமக்கு இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஹ்காம். அஹ்காம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள், அந்த வஹி எதெல்லாம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இட்டிருக்கானோ அதெல்லாம் தான் இந்த குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ சூரத்துல் கஹ்ஃப்ல 1வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹில்லதி அப்படிங்கறத சொல்லிட்டு ஷிஃபாத், அதாவது இந்த குர்ஆனினுடைய ஷிஃபாத்தாக, நிவாரணமாக எது இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கையும். இது சரியான இந்த விஷயம் தான், இந்த சரியான இந்த வசனங்கள் தான் நமக்கு நிவாரணமாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப முஸ்தகீம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? முஸ்தகீம் அப்படிங்கறது நேரான ப்ராப்பரான ஒரு பாதை, அதுக்குள்ளேயே அது தெளிவு இருக்கும் அப்படிங்கறத சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப இந்த குர்ஆன் என்பது ஒரு நிவாரணமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நிவாரணமாக இருக்குது அப்படின்னா அது கையுமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஒருத்தவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது குழப்பமா இருந்ததுன்னா உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள்.
இந்த குர்ஆன் நிவாரணமாக இருக்குங்கிறது அது ஹதீத்துல நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமா ஓதுனாலே அது நமக்கு நிவாரணியாக இருக்குது. நோய் நிவாரணி, இல்ல நம்ம மனசுக்கு எதுக்கும் நிவாரணமா இருக்கு. இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை மனசு நம்மளை எப்படி பாதிக்கும்? அது என்னப்பா இவங்க இப்படி சொல்றாங்கன்னு அப்படியே மனசுல ஒரு குழப்பம் ஏற்படும், கவலை ஏற்படும். அது நமக்கு ஏதாவது நிவாரணத்தை தருமா? கவலையைத்தான் தரும். ஆனா ஒரு மனுஷன் கரெக்டா ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா அது நமக்கு ரிலாக்ஸா இருக்கும். இப்பா எனக்கு நிவாரணமா இருக்குப்பா, எனக்கு எந்த ஒரு ரிலாக்ஸா இருக்கேன், இந்த ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்டா அப்படிங்கிறது புரியுதா? இந்த டிஃபரன்ஸை தான் நான் சொல்ல வரேன். குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல கரெக்டான விஷயத்த கொடுத்திருக்கிறதுனால, இப்படி நீ பண்ணாதான் நீ ஜெயிப்பேங்கிற ஒரு உண்மையை கொடுத்திருக்கிறதுனால அது நமக்கு ஒரு நிவாரணமா இருக்கு. அது ஒரு கையுமாக நமக்கு இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது மாத்திரம் இல்ல, குர்ஆன் இன்னொன்னாவும் இருக்குது, முஸ்தகீம். இந்த குர்ஆனே என்ன பண்ணுது? சரியானதாக இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அர்த்தம் பார்த்தோம், முத்தஹரான். அதே போல முஸ்தகீம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது, முஅ்ததீன் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது குர்ஆனுக்கு. அப்போ குர்ஆன் என்பது நம்ம பார்த்தோம் முத்தஹராவாக இருக்கிறது, கையமாக இருக்கிறது, இன்னொன்னு முஸ்தகீமாக இருக்கிறது, சரியானதா அதுக்குள்ள அதுவே கரெக்டா இருக்கு. இன்னொன்னு முஅ்ததீன், முஅ்ததீன் எந்தவித தீவிரமான மிகைப்படுத்துவதிலிருந்தும் குர்ஆன் என்ன பண்ணுது? சமநிலை உடையதாக இருக்கிறது, முஅ்ததீனாக இருக்கிறது, முஸ்தகீமாக இருக்கிறது, கையமாக இருக்கிறது, முத்தஹராவாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப முஸ்தகீம்ங்கிறது அதுவும் சரி, கையும் அப்படிங்கிறதும் சரி, இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். இன்னொரு அர்த்தம் என்னது? முஅ்ததீன். முஅ்ததீன் அப்படிங்கிறது என்ன? தீவிரமாக மிகைப்படுத்துவதிலிருந்தும் குர்ஆன் சமநிலை உடையதாக இருக்கிறது, கம்ப்ளீட்லி பேலன்ஸ்ட். அப்படியே எந்த ஒரு யாருக்காகவும் மேல மனுஷங்க கூட ஏதாவது தீர்ப்பு சொன்னா டக்குன்னு ஒருத்தவங்க காசு வச்சிருக்காங்களா, ஓகே ஓகே அப்படின்னு இறங்கி போயிருவாங்க. இல்ல நீ ரொம்ப ஏழையா அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறுவாங்க. அப்படிலாம் இல்ல. நீ ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய முன்னில கரெக்டா சம நிலையில தான் ஒண்ணு போடுவான். அல்லாஹ் வந்து அதை ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றான். சூரா நிசால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேரித்தம்பழத்துல வந்து உள்ள இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உள்ள இருக்கும் பாருங்க அந்த சீடு. அந்த சீட்ல நீங்க பாத்தீங்கன்னா மேல அப்படி லேசா ஒரு தோல் மாதிரி இருக்கு. இஃப் பாசிபிள் உங்ககிட்ட டேட்ஸ் வீட்டுல இருந்ததுன்னா எல்லாரும் நீங்க போய் எடுத்து ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பேரிச்சம்பழத்தை உரிச்சு எடுத்துருங்க. அது உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மேலாப்ல படர்ந்த மாதிரி ஒரு சின்ன தோல் மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்கின். அது அந்த அளவுக்கு கூட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதம் இழைத்து விட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அது கேட்டோன்னா அப்படி இருந்தது எனக்கு. இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ அநியாயம் அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு. பாலஸ்தீனத்தை கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு நாதி இல்லாம கிடக்குது. முஸ்லிம்களே அதுல வந்து எதுவும் செய்ய முடியாத நிலை இருக்குது. ஆனா அல்லாஹ் அந்த மறுமையில் நமக்கு என்ன பண்ணும்? அந்த கேள்வி கணக்கு நாளின் பொழுது அந்த பேரித்தம்பழத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அப்படியே சல்லட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கூட நான் யாருக்கும் அநீதி இழைச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போனா அவன் எவ்வளவு ஒரு நீதிமானாக, அவனுடைய அந்த குர்ஆன் என்பது எவ்வளவு பெரிய ஒரு கையுமாக, ஒரு முத்தஹராவாக, ஒரு முஅ்ததீனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா உள்வாங்கி கொள்ளணும். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிடலாம்? நம்ம எந்த ஒரு நிலையிலையும் நம்ம அநீதம் இழைக்கப்பட மாட்டோம். அநியாயங்கள் நடக்குது, அதிகமான பாவங்கள், கொலைகள், விபச்சாரம், மது, மாது, சூது, தொடர்ந்து முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடிய நிலை இந்தியால இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வக்ஃப்ல இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் சுரண்டப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். எல்லாருடைய கண்களும் இப்ப எல்லா உலகத்துல இருந்து இந்தியா பக்கம் போயிட்டு இருக்கு. பாலஸ்தீனம் ஒரு பக்கம், இப்ப இந்தியா ஒரு பக்கம். ஆனால் நம்ம நம்பிக்கை இழக்க கூடாது. என்னடா நம்ம பண்ண போறோம்? அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை பற்றி பிடித்திருக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன பண்றோம்னா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு நம்பிக்கையோட இருக்கணும். சோ இந்த குர்ஆன் என்பது நம்மை நெறிப்படுத்தக்கூடியதாக, சரிப்படுத்தக்கூடியதாக, நேரி வழியில் செலுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சோ அந்த முதல் வசனத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? முதல் வசனத்துல இந்த அஹ்லுல் கிதாப், இந்த வேதக்காரர்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள், அவர்களிடையே ஒரு தெளிவான சான்று வரும் வரைக்கும் அவங்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் மாறப்போவது கிடையாது. அதான முதல் வசனம். இப்ப இந்த மூணாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா குர்ஆன் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்தோம்? முத்தஹரா, கையிமா, அதுக்கப்புறம் வந்து முஅ்ததீன், இதுவாக இருக்குது. இப்போ இது உண்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இது என்ன பண்ணுச்சு? இந்த மக்களை என்ன பண்ணுச்சுன்னா மாத்துச்சு. சிலைகளிலேயே தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் கழித்திருக்கக்கூடிய மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சிலை வழிபாட்டிலே தங்களுடைய ஒட்டுமொத்த தேசமும் மூழ்கி கிடந்தது. சிலைகளை வழிபட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய மார்க்கம் அதுவாக இருந்தது, அவர்களுடைய கலாச்சாரம் அதுவாக இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கை முறை அதை சுற்றியதாக இருந்தது. எதை சுற்றியதாக?
ஷிர்கை சுற்றியதாக இருந்தது. அப்போ ஒவ்வொரு வீட்லயும் சிலைகளை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காபா அல்லாஹ்வினுடைய ஆலயம் என்று புகழப்படக்கூடிய அளவிற்கு கண்ணியமிக்க அந்த காபாவுக்கு உள்ளேயும் காபாவை சுத்தி என்ன இருந்தது? சிலைகள் இருந்தது. அப்ப அந்த சிலைகளில் எல்லாத்தையும் அந்த ஷிர்கு எல்லாத்தையும் உடைத்தது எது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை, இந்த கையிமை, இந்த முத்தஹராவை அனுப்பிய காரணத்தினால், அது சரியானது என்ற காரணத்தினால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த தப்புல இருந்து வெளியில வந்தாங்க. எல்லாருமே வரல, அல்லாஹ் நாடியவர்களை தவிர எல்லாருமே வரல. ஆனா அது உண்மை என்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க. எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்துல்லா இப்னு சலாம், சல்மான் அல் ஃபாரிசி, இந்த பெயர்களையும் குறிப்பிட்டு வச்சுக்கிடுங்க. இஃப் பாசிபிள் நேரம் கிடைச்சது அப்படின்னா இவங்க யாரு, இவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட், இவங்களை பத்தின அந்த வரலாறு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு வந்து அடுத்த வாரம் முடிஞ்சா ஆளுக்கு 2 பாயிண்ட் சொன்னீங்கன்னா அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இப்போ அப்துல்லா இப்னு சலாம் அவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு யூதராக இருந்தவங்க. சல்மான் அல் ஃபாரிசி இவங்க எல்லாம் யாரு, எந்த மதத்துல முதல்ல இருந்தாங்க, இவங்க ஏன் திரும்பி இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க, அவங்க வருவதற்கான காரணம், அவங்களுடைய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வரலாறை முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்க 2 பாயிண்ட் சொன்னீங்கன்னா எல்லாருமே அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப அவங்க யூதர்களில் இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பிறகு அவங்க உண்மையை ஏற்று தௌராத்தை பின்பற்றினாலும் அவங்க இஸ்லாத்துக்கு மாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றி குர்ஆனை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க, முஸ்லிமாக மாறினாங்க. இதே இது பாத்தீங்க அப்படின்னா அதை பின்பற்றாதவர்களும் இருந்தாங்க. யாரு? அபூஜஹல் இருந்தான். பாவம் அல்லாஹ் நாடல, அப்ப எல்லா மனிதர்களுமே வரல. ஆனாலும் அது சரியானது அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்ணாங்கன்னா அதிகப்படியான மக்கள் இந்த உண்மையின் பக்கம் வந்தாங்க. நான் வந்து மக்கால போய் இருக்கிறப்ப ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் வந்து எனக்கு கண்ணுல தோணுச்சு. என்னன்னா 2வது மாடியில போய் நின்று தவாஃப் பண்ணிட்டு நான் மேல இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வெளியிலயும் போனேன். ஹரம்ல இருந்து வெளியில வந்துட்டு நின்று பாக்குறப்போ ஒரு கூட்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன் அப்படிங்கிற அளவுக்கான மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அப்போ அந்த கூட்டத்துல நான் பார்த்தப்ப நான் தெரிஞ்சது, அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் இஸ்லாத்தை எடுத்து இயம்பும் பொழுது 100 கணக்குல சொற்பமானவர்கள், 10, 100, 150, 1000 அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு லட்சக்கணக்குல அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாத அளவிற்கு அந்த அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை வந்து தரிசிக்கக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்விடம் மீட்சி பெறக்கூடிய இவ்வளவு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கான். என்ன காரணத்தினால? இந்த குர்ஆன் என்பது முத்தஹராவாக இருக்கிறது, தூய்மையானதாக இருக்கிறது. இந்த குர்ஆன் என்பது கையமாக இருக்கிறது. இது ரொம்ப என்னது சரியானதாக இருக்கிற காரணத்தினாலதான் மக்கள் அதிகமாக இவ்வளவு பெரிய கூட்டம். சுப்ஹானல்லாஹ், நான் பார்த்தேன்னு எனக்கு அதுதான் நெகிழ்ச்சியாக இருந்தது. 100 கணக்குல இருந்த ஒரு சுத்தி வந்து பராமரிக்க கூட ஆள் இல்லாம இருந்த நிலை போய் இன்னைக்கு போட்டி போட்டு உலகமே திரண்டு வரக்கூடிய ஒரு மார்க்கமாக மாறுவதற்கு காரணம் அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கம் என்பது உண்மையானது, அவனுடைய வேதம் என்பது உண்மையானது, அவனால் அனுப்பப்பட்ட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த விஷயம் இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 3 வசனங்களின் மூலமாக நம்ம எடுத்துக்கிட வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா, இந்த குர்ஆன் என்பது ஒரு பையினாவாக, ஒரு நேரிய வழிகாட்டக்கூடியதாக, உண்மையானதாக, தூய்மையானதாக இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு இத்தனை கோடி ஜனங்களை நம்ம வந்து தவாஃப் செய்யக்கூடிய ஒரு சூழல் நம்ம பாக்குறோம் அப்படிங்கறது தெரிந்து கொண்டு, நமக்கு எந்த ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் நிச்சயமாக அது ஒரு துளி அளவு கூட வீண் போய்விடாது. நிச்சயமாக அதற்கான ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன அநியாயம் நடந்தாலும் அவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு துளி அளவும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. என் இறைவன் எனக்கு இன்னைக்கு கொடுத்தானா என்ன சோதிக்கிறான், நிச்சயமா என்னை மறுமையில அவன் வந்து உயர்ந்த இடத்துல வைப்பாங்கிற நம்பிக்கையை ஆழமாக பதித்தவர்களாக, இந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து மனம் தளராதவர்களாக, பாலஸ்தீனிய மக்களுக்காக, அவர்களுடைய நலவுக்காக, அவர்களுடைய வெற்றிக்காக, நாளை மறுமையில் அவர்களுடைய எல்லா நன்மைகளுக்காகவும் நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாகவும், நம்முடைய பாவங்களிற்காகவும் மன்னிப்பு கேட்கக்கூடிய சிறந்த பாக்கியசாலிகளாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.